சையத் ஹமீதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கின்ற இப்ராஹிம் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே வழங்க வருவார்கள். அவையில் உள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகமது இப்ராஹிம். நான் ஏர்வாடியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் +2 முடித்தேன். இப்போ நம்ம MP சாரோட இந்த இலவச உயர்கல்வி திட்டத்தில் இலவசமாக படிக்கிறதுக்கு நான் தேர்வாயிருக்கேன். எங்கள் அத்தா ஒரு ஆட்டோ டிரைவர். காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இப்போ இரவும் பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டுவாங்க. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட காசுகளை ஒரு உண்டியலில் சேர்த்து வைப்பாங்க. எனக்காக எனக்கு கல்வி கட்டணம் கட்டுறதுக்காக சேர்த்து வைப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க, கொஞ்சம் சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க. அதுக்கு எங்கள் அத்தா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பையன் +2 முடிச்சிட்டான், இனி அவன் காலேஜ் படிக்கணும், நம்ம படிக்காதனால தான் நம்ம இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதே நிலமை என் பிள்ளைக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிற காசை ஒரு உண்டியலில் சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் இடையில இந்த கொரோனா லாக்டவுன் வந்தோடனே சுத்தமாக கையில் உள்ள காசு சுத்தமாக ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அத்தாலாம் ரொம்ப ஒரு பிள்ளைய படிக்க வைக்க முடியாதோ, புள்ள படிக்க மாட்டானா, நம்மளை மாதிரி ஆயிடுவானா அப்படின்ற ரொம்ப மனசு ஒரு மனவேதனையில் இருந்தாங்க எங்கள் அத்தா. அப்போ தான் பார்த்தேன், நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த இலவச உயர்கல்வி திட்டத்தை பார்த்து அதை அப்ளை பண்ணேன். கூடிய சீக்கிரம் என்ன பண்ணிட்டாங்க, கலந்தாய்வு கூப்பிட்டாங்க. அங்கே அழகிய முறையில் என்னையை போன்று நிறையா மாணவர்கள் இருந்தாங்க. அவங்கள ஃபுல்லாக அழகிய முறையில் நல்லபடியாக கவனித்தாங்க. அதில் நம்ம சாலிக் ரஹ்மான் சார் ஒரு அருமையான கவுன்சிலிங் கொடுத்தாங்க. என்ன படிப்பு எடுத்தால் என்ன படிக்கலாம், என்ன பண்ணலாம், எந்த துறை போகலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நம்ம இதில் போன கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த இலவச உயர்கல்வி திட்டத்தில் தேர்வானேன். தேர்வாகி முடிச்சுட்டு உனக்கு கல்லூரி கட்டணம் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் உடனே போய், அத்தா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நான் படிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த கல்வி உதவி தொகை திட்டத்தின் மூலயமா எனக்கு கிடச்சிருச்சு சார், எனக்கு கல்லூரியில் இலவசமாக படிக்கிறதுக்கு என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்றத சொன்னோன்னா ரொம்ப ஒரு சொல்லவே இல்லை, வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இந்த இதில் ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க வேதனைப்படும் போது, இப்போ இந்த இதில் நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த திட்டத்தின் மூலியமாக பையனுக்கு கல்வி கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி இந்த 19ஆம் தேதி இந்த ப்ரோக்ராமுக்கு வர சொல்லியிருக்கும் போது வரும்போது எங்கள் அத்தா அந்த சேர்த்து வச்ச உண்டியில் பார்த்தாங்க. நம்ம பையனுக்கு நம்ம பிள்ளைக்கு இது கிடச்சிருச்சடா, நம்ம MP ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சடா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் போய் கட்டிட்டு வரேன்ட்டு அந்த உண்டியில் உள்ள காசை போய் அந்த பையனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு வந்தாங்க. அப்போ இந்த எண்ணம் வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த உயர்கல்வி திட்டம் தான். ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நம்ம MP சார் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இல்லை, இந்த திட்டம் இல்லை அப்படின்னா என்னால் படிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த ஒரு எண்ணம் இப்போ எங்களுக்கு உதவினால இன்னொருத்தவங்க மற்றவங்களுக்கு நம்ம உதவுகிற எண்ணம், இந்த எண்ணம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம MP நவாஸ் கனி சாரோட இந்த இலவச உயர்கல்வி திட்டம் தான். இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.